அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையமாகிய அல்லாமல் அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஓதியவனாக பாபநாசம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, மாமகவினுடைய செயலாளர், ஹஜ்ஜி கமிட்டியினுடைய தலைவர், அன்புக்குரிய சகோதரர் பா அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மண்டல நிர்வாகத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தந்த தலைப்பு சவுதி தமாம் IWF. தந்த நேரம் 5 நிமிடங்கள். வரலாறு சொல்வதற்கு 5 நிமிடத்தில் வரலாறை சொல்வதற்கு நான் ஒன்றும் மகா கவிஞனும் இல்லை, மிகப்பெரிய பேச்சாளரும் இல்லை. ஆனாலும் தமிழக முஸ்லீம்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வியலை முன்னேற்றம் காண்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கிழக்கு மண்டலத்தில், குறிப்பாக சவுதியில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் என்ற பெயரில் இயங்கி வருகிறோம். அயலக தமிழர்களை ஒருங்கிணைத்து அவர்களின் கஷ்டங்களில் பங்கெடுத்து இந்த இயக்கம் IWF தொடர்ந்து தனி பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது. வாழ்வில் இன்று மத்தியானம் ஜும்மாவில் சகோதரர் ஜக்கரியா சாஹிப் கூறியதை போல மறுமையின் தேடலுக்கான, மறுமையில் நல்வாழ்வின் உறுதிப்படுத்துவதன் நோக்கமாகத்தான் இந்த IWF என்ற இயக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணித்து கொண்டும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளாலான உதவிகளை செய்து கொண்டும் இருக்கிறோம். IWF தொடர்ந்து தமிழ் மற்றும் முஸ்லீம்களின் வேல்யூ மற்றும் வேல்யூக்களை ப்ரமோட் பண்ணுவதிலும் கவனம் செலுத்தி வருகிறது. கொரோனா காலத்துக்கு முன்பும் கொரோனா காலத்துக்கு பின்பும் என தொடர்ந்து தொய்வில்லா பணியை செய்து வருகின்ற ஒரு மாபெரும் அமைப்பாக IWF கிழக்கு மண்டலம் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த மாபெரும் சபையில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உணர்ந்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் IWF உங்களை சார்ந்தவர்களை நிச்சயம் தொடர்புபடுத்தி அதில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நலன் கருதி செய்து கொண்டு கொடுத்திருக்கும். தன் குடும்பத்தை காப்பாற்ற வெளிநாடு வந்து நம்மவர்கள் வேலை நேரம் போக மீதி நேரங்களில் இது போன்ற வார இறுதி நாட்களில் தன் சுய பொருளாதாரத்தையும் நேரத்தையும் செலவு செய்து நமது தமிழ் சமுதாய மக்களுக்காக இறைவனின் பொருத்தத்தை மட்டுமே நாடி பயணித்து கொண்டிருக்கிறோம். தரப்பட்ட பொறுப்பு இறைவனின் அமானம் என்றும் மறுமையில் அந்த அல்லாஹுவின் கேள்வி கணக்கிலிருந்து தப்ப முடியாது என்ற உணர்வுடனுமே பயணித்து கொண்டிருக்கிறோம். மரணப்பட்ட, குறிப்பாக ஓரிரு விஷயங்களில் மரணப்பட்ட சகோதரர்களின் உடல்களை ஊரில் அவர்கள் குடும்பத்துடன் சேர்ப்பதிலிருந்து அவர்களுக்கு சேர வேண்டிய காப்பு தொகை கிடைக்கும் வரை அவர்களுடனே IWF பல தடவை பயணித்திருக்கிறது. தமிழர்கள் சவுதியில் எங்கிருந்தாலும் அவர்கள் கேட்ட குரலுக்கு மறுகுரலாக IF நின்றிருக்கிறது. தமிழகத்திலிருந்து வரும் எல்லா உதவி சேவையான வரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் சவுதியில் முன்னெடுத்து அதை செய்து கொடுக்கும் விஷயத்தில் IWF ஒரு நாளும் பின்வாங்கியதில்லை. இந்த பொன்னான மாலை பொழுதில் ஆர்வமுள்ள நண்பர்கள், உறவுகள் IWFவின் இணைந்து பல பணிகளை செய்திட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
நிச்சயமாக நாம் செய்யும் சிறிய உதவியும் வல்ல இறைவரிடம் நிச்சயமாக நிறைய கூலியை பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஐயமும் தேவையில்லை. IWF-இல் என்னை இணைத்து பணி செய்ய வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நன்றி. எனக்கு முன் IWF கிழக்கு மாகாணத்தில் பயணித்த எண்ணற்ற அன்பு சகோதரர்களுக்கும் என்னோடு இப்பொழுது பயணப்பட்டு கொண்டிருக்கும் அருமை சகோதரர்களுக்கும் இனி வருங்காலத்தில் பயணப்படும் இளைஞர்களுக்கும் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் வல்ல இறைவன் ஈருலகிலும் அதிகமான கூலியை தந்துள்வானாக என்று கேட்டவனாக என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.